கட்டி பறக்கு தட்டி அண்ணாமல்ல சைக்கிள். என்னப்பா பால் வியாபாரம் ஆரம்பிச்சப்ப நடந்து வந்தீங்க, அடுத்து சைக்கிள்ல வந்தீங்க, இப்ப வண்டியில வரீங்க, கார் வேற ஏதோ புக் பண்ணிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பணக்காரன் ஆயிட்டீங்க. என்னப்பா தொழில் ரகசியம்? ஒன்னும் ரகசியம்லாம் இல்லம்மா, நாலு விஷயம் தான். என்னது? மாட்டுக்கு நல்ல பச்சை தீவனமா போடணும், மாட்டு தீவனம் அரைச்சு ஊத்தணும். ரெண்டாவது காலையில அதிகாலையில 5 மணிக்கெல்லாம் பாலை கறந்துடணும். மூணாவது கறந்த பால்ல கொஞ்சம் ஒரு நாளுக்கு ஒரு பங்கு தண்ணி ஊத்திக்கணும். நாலாவது ஒரு விஷயம் இருக்குது, பால் கறக்கும் போது மாட்டுக்காரங்க கண்ணுல படாம தப்பிச்சு ஓடியாங்க. அவ்வளவுதான். பட்டுமா? உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். உடம்புக்கு என்ன பண்ணுது டாக்டர்? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க டாக்டர், நல்லா இருக்கு. மனசுதான் டாக்டர். என்னாச்சு டாக்டர்? நமக்கு வருமானம்லாம் ஒன்றும் குறையில்லைங்க டாக்டர், நல்லா சம்பாதிக்கிறேன். மனசுல ஒரு நிம்மதி இல்லை டாக்டர், ஒரே டென்ஷனா இருக்கு. வேலைக்கு போற இடத்துலயும் டென்ஷன், வீட்டுக்கு போறதை நினைச்சாவே பயங்கர டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு ஏண்டா போறோம்னு இருக்கு டாக்டர், ஒரே பிரச்சனையா இருக்கு டாக்டர். அப்ப இது உங்களுக்கு மருந்தெல்லாம் தேவைப்படாது, மனசுதான் பிரச்சனை. என்ன பண்றீங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. அதை விட ஒரு நல்ல வழி ஒண்ணு இருக்கு. இங்க ஜம்போ சர்க்கஸ் போட்டிருக்காங்க, அங்க ஒரு கோமாளி வந்து பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு வரலாம். அங்க போற அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷமா திரும்பி வராங்க. அத்தனை பேரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வேணா ஒரு வாட்டி போய் பாருங்களேன் டாக்டர். அந்த கோமாளி வேஷம் போடுறாலே நான் தான். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கற? மார்க்கெட் போறியா இல்லையா? இந்த கிளம்பிட்டக்கா. அந்த பை 2 எடுத்துக்கிட்டு இந்த கட்டை பை இந்த பை ஒன்று போதும்ல? போதும். சரி, இந்த இன்னைக்கு வாங்குற லிஸ்ட் சொல்றேன் பாத்துங்க, போதுமானு? முட்டை 50, சிக்கன் 10 கிலோ, மட்டன் 10 கிலோ, மசாலா. ஏய், எப்பவும் சிக்கன் 20 கிலோ, மட்டன் 20 கிலோ தானே வாங்குவேன். இன்னைக்கு நல்லா 10 கிலோ சொல்ற. அட ஏக்கா, புரட்டாசி ஆரம்பிச்சிச்சு, ஒருத்தரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. 10-20 கிலோ வாங்கி என்ன பண்றது? உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சு பாரு, என்னைய சொல்லணும். எல்லாம் 30-30 கிலோ வாங்கிட்டு வாப்போ. எதுக்குக்கா? அட முட்டாளே, புரட்டாசினா ஒருத்தர் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, வீட்டுல ஏமாத்திட்டு வந்து ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க. ஐயோ, 30 கிலோ வாங்கி என்ன பண்றது? ஏ, நமக்கு என்ன, நம்ம ஆசாவும். நீ எல்லாம் எப்ப தொழில் கத்துக்கிட்டு நீ தனியா ஹோட்டல் வச்சு பொழைக்க போறியோ தெரியல. ஹலோ, மிஸ்டர் செல்வம் சாரா? ஆமாங்க, நீங்க? ஓகே, நான் வந்து ஏபிசி பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்கேன். ஓ, அப்படிங்களா? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? ஜவுளி கடை வச்சிருக்கேன் மேடம். ஓ, சூப்பர் சார். இப்போ நம்ம பேங்க்ல ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அதுல ஒரு 100 லக்கி மெம்பர்ஸ் உள்ள மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். அதுல நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்க. தேங்க்யூ. என்ன பிளான் அது? அதாவது நீங்க இப்ப இருந்து இந்த மாசத்துல இருந்து வெறும் 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும், உங்களோட 99வது வயசுல 1 கோடி ரூபாய் தருவோம். அதாவது 1 கோடி ரூபாய். இப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லுங்களா? நீங்க இப்ப 1 கோடி ரூபாய் கொடுங்க, நான் என்னோட ஆயுசுக்கு மாசம் 5000 ரூபாய் கட்டிடுறேன். எல்லாம் உஷாராங்க, ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. பிளான் போடுறாங்களா? பிளான் புதுக்கோட்டையில நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப சொன்னாங்க, ஒரு புது சட்டை உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னாங்க. ஓகே, நானும் ஒரு ஆர்வத்துல ஏதோ ஒரு சட்டை நமக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு போனேன். உள்ள போய் பார்த்தவனோட தெரிஞ்சது இது எந்த சட்டை அப்படின்னு. எவ்வளோ பெரிய சட்டை பாருங்க, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 7 அடியிலிருந்து 8 அடி முதற்கொண்டு இருக்கு இந்த பாம்போட சட்டை. பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. வால் முதல் கொண்டு தலையோட எச்சு அந்த கண்ணு வரைக்கும் இருந்துச்சு. இது அநேகமா நல்ல பாம்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா இல்லையாவா? தெரியுது நல்லா. நடிகர் தாமு நின்று இருக்காரு, அவர் பக்கத்துல நானும் கௌசல்யா நின்று இருந்தோம். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி க்ளோஸா தாமு பேசினாரு.
ஒரு புதுக்கோட்டையே ஒரு மணி விழாவுக்காக ஒரு இடத்துல கூடியிருந்தது. யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம புதுக்கோட்டையின் மைந்தர், கவிஞர், தமிழ்ச்சங்க தலைவர், இப்படி பன்முகங்கள் கொண்ட திரு தங்கமூர்த்தி, திருமதி அஞ்சலி தேவி அவர்களோட 60ஆம் ஆண்டு மணவிழாவில் நாங்களாம் கலந்துக்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினோம். எங்களை போலவே நிறையா புதுக்கோட்டையின் அத்தனை விஐபிக்களும், புதுக்கோட்டையில் இருக்கிற பள்ளிகள், கல்லூரிகள், வேந்தர்கள், தொழில் நிறுவனங்கள், மருத்துவர்கள், புதுக்கோட்டையில் எம்எல்ஏ, எம்பி, விஐபி, விவிஐபி அத்தனை பேர் ஒரு இடத்துல கூடி ஒரு விசேஷம் நடந்துச்சு அப்படின்னா அது இந்த தங்கமூர்த்தி சாரோட 60ஆம் ஆண்டு மணவிழா தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும்லாம் நின்றிருந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கவும், வாழ்த்து பெறவும், வாழ்த்தவும், அவரோட அன்புக்காக எல்லாம் நின்றுருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட். என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தாமோனா எங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். நன்றி.